அடுத்த நாட்களில் நம்ம சர்ச்சில் ஒரு பிரதர் வர்றாங்க, அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொன்ன காரியங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த நாட்களில் ஆமேன் அவர்கள் எப்படி இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத குறித்து பேசிக்கிட்டு பொழுது ரொம்ப எனக்கு உற்சாகம் இருந்தது. அது உங்களுடைய பக்தி விருத்திக்காக நீங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சாட்சியை கூட அவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வார்கள். அண்ணன் சார்லஸ் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு நபர். ஆமேன் ரட்சிக்கப்பட்டு 28 வருடங்களாக என்னை போல் பாதியில் வரைக்கும் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் இயேசுவை கண்டுகொண்டு அதுக்கப்புறமாய் அந்த சத்தியத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்று இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நம்மளோடு கூட சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால உங்கள் எல்லாருடைய மத்தியில கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்திருக்கிறபடினால் தேவனை நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன். எல்லா கனமும் மகிமையும் அவருக்கே உண்டாகட்டும். கடந்த கால வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை சாட்சியாக சொல்லும்படியான ஒரு தருணத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். யாருடைய மனதையும் புண்படுத்த நோக்கம் இல்லை, எந்த சபையை பற்றியும் குறைவு சொல்லக்கூடிய அந்த நோக்கம் இல்லை. ஆனாலும் கடந்து வந்த பாதைகளை உங்களிடத்தில் சுருக்கமாக ஒரு 10 நிமிஷம் தந்திருக்கு. அப்படின்னால அவ்வளோ நேரத்துக்குள்ள நான் சொல்லணும். சுருக்கமாக நான் முடிச்சிடுறேன். 1983 வருடம் ஒரு இயேசு அழைக்கிறார் என்ற ஒரு பத்திரிகை, டிசிஎஸ் தினகரன் எழுதின ஒரு பத்திரிகை என்னுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. அந்த பத்திரிகையை எடுத்து அதில் கல்வாரி அன்பை பற்றி அந்த தேவ மனுஷன் எழுதியிருந்த அந்த பகுதியை மட்டும் வாசித்து முடித்தேன். அப்பொழுது வாசித்து முடிக்கும் போது என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரையாக ஓட ஆரம்பித்தது. சரியாக 19 வயது ஒரு கொடுமையான மனிதனாக 19 வயதிலே எவ்வளவு பெரிய மனுஷனை கை நீட்டி அடிக்கிறவனாக ஒரு முரட்டாட்டமுள்ள மனிதனாக இருந்த என்னை அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட கல்வாரி அன்பு அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. அன்னைக்கு கதறி கதறி அழுதேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில முதலாவது ஒரு ரட்சிப்பின் அனுபவமாக எனக்கு கிடைத்தது. உடனே கொஞ்ச நாள் கழித்து ஜாம் செபத்துறை கேள்விப்பட்டிருக்கீங்க, நல்ல ஊழியக்காரர் சாம் செபத்துறை. அவருடைய தாயார், அவர்கள் சொந்த ஊர் எடையங்குடி, எனக்கு சொந்த ஊர் ஒவரி. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறபடினாலே அவர்கள் இப்படி ஒரு கடற்கரையில் ஒரு பையன் இப்படி ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு என்னை அழைத்தார்கள். அப்பொழுது அழைத்த பொழுது நான் அவளோடு கூட ஒரு சபைக்கு போனேன். அந்த சபையில் தான் எனக்கு திருமணம் நடந்தது. 28 வருடம் அந்த சபையில் நான் இருந்தேன். பேர் சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் அது தவறாயிருக்கும். அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் பேசின காரியம், நாங்கள் மட்டும்தான் ஊழியக்காரர்கள், வேற யாரும் ஊழியக்காரர்கள் அல்ல. விவாகம் பண்ணி ஊழியம் பண்றவன் யாரும் ஊழியம் செய்கிறவன் அல்ல, நாங்கள் மட்டும்தான் அப்போஸ்தலர்கள் என்று அவர்கள் தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி பேசிக்கொண்டார்கள். அந்த நாட்களில் கண்கள் திறக்கவில்லை. அந்த ஊழியத்துக்கும் அந்த உபதேசத்துக்கும் முழுவதுமாய் அர்ப்பணித்து அந்த ஊழியத்தினுடைய எல்லா உபதேசங்களுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்கும்படியான ஒரு சூழ்நிலையிலே நான் வைக்கப்பட்டிருந்தேன். அவருடைய உபதேசம் என்பது இந்த உலகத்தில் வாழ்ற வரையில் பாடுகளும் ஓத்திரங்களும் கஷ்டங்களும் தான் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார்கள். நான் 1993 அதே சபை இந்த தூத்துக்குடியில் இருக்கிறது. இங்கே நான் விவாகம் பண்ணி சபையில விவாகம் பண்ணி 91 நான் வரும்பொழுது இங்கே வந்து நான் ஒரு தொழிலை ஆரம்பித்தேன். அந்த தொழிலே அந்த நாட்களில் மிகுந்த வருமானம் உண்டு, அதிகமான வருமானம். 93 ஒரு சாட்சிக்காக சொல்ல, என்னை மேன்மைப்படுத்த முடியாது சொல்லவில்லை. 93 வாரத்துக்கு 5000 ரூபா தசம பாகம், ஒரு வாரத்துக்கு 5000 ரூபா தசம பாகம். அந்த அளவுக்கு ஒரு தேவன் நல்ல ஆசீர்வதித்து வைத்திருந்தார். அப்பொழுது 1996 வருடம் ஒரு ட்ரைபிஸ் எக்ஸ்போர்ட்டுக்காக அந்த காரியங்களை செய்யும்படியாக நான் முயற்சி பண்ணேன். அதில் 17 கண்டெய்னர் சரக்கை நான் அனுப்பினேன். அப்பொழுது
நன்றாய் நடந்து கொண்டிருந்த தொழில்தான். அப்பொழுது இவருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்பொழுதும் உனக்கு இந்த உலகத்தில் நீ எதையும் சேர்த்து வைக்க கூடாது, இந்த பூமியில நீ எதையும் சேர்க்க கூடாது, வானத்து பறவைகளை பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை என்று இப்படியே தான் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நம்முடைய வருமானங்களை கணக்கில் எடுத்து அவர்கள் நம்மை முன்னிறுத்தி எல்லா காரியங்களையும் செய்வார்கள். அந்த நாட்களிலே நாம் அதிகமாய் சபைக்கு விதைக்கும்படியான சூழ்நிலைகள்லாம் இருந்தது. ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய சபைகளில் அநேக காரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அநேக உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு சாதகமான வசனங்களும் இருக்கிறது. அந்த வசனங்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிற விதமும் எடுத்து பேசுகிற விதமும் வித்தியாசமா இருக்கிறது. எல்லா வார்த்தைகளுக்கும் ஆமேன் ஆமேன் என்று சொல்வீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே அது அப்படியே ஆகிவிடும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாத்துக்கும் ஆமீன் சொல்லாதீங்க தயவு செய்து. நான் சொல்ற பாயிண்ட புரிஞ்சுக்கிறேங்க. உங்களுக்கு அந்த வார்த்தையில ஒரு நல்ல ஒரு நிச்சயம் இருக்குமானால், அது வாக்கு தத்தமா இருக்குமானால் நிச்சயமா நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது உபதேசமா இருக்குமானால் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும். உபதேசம் வேற, வாக்கு தத்தம் வேற. அது மிகுந்த கவனமாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி நான் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு தேவ மனிதனை கொண்டு தேவன் எனக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அன்றைக்கு அந்த மனிதன் சொன்னான், உன்னுடைய பிசினஸ் இன்டர்நேஷனல் லெவலுக்கு போக போறது, உன் வியாபாரத்தை நான் வேற லெவலுக்கு கொண்டு போறேன்னு சொன்னார். அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த அந்த உபதேசத்தினாலே என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டது, ஆண்டவரே, என்னை நீர் அந்த நிலைக்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம். தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வருவதற்கு ஏதுவாய் அந்த தேவ மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தை வந்திருக்கிறது. அதற்கு ஆமேன் என்று சொல்லாமல் என் பிசினஸை அப்படி கொண்டு போக வேண்டாம், நான் உம்மை விட்டு தூரமாய் போய்விடுவேன், அப்படியெல்லாம் பணம் வரும் பொழுது அப்படியெல்லாம் என்னை வெளிநாடுகளுக்கு கொண்டு போகும்போது நான் பாவம் செய்து உம்மை விட்டு தூரம் போய்விடுவேன் என்று என் வாயினாலே அறிக்கையிட்டேன். அந்த வருஷத்தில் தானே அந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல 13 லட்சம் ரூபாய் லாஸ் வந்தது. மிகுந்த கஷ்டம். அதுவரையில் கொடுக்கிறவனாய் இருந்த நான் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டேன். காரணம் வேற யாரும் அல்ல, வாயின் வார்த்தை. தேவனே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை வேண்டாம் என்று சொல்லுவது. இன்றைக்கும் அநேகர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஒரு நாள் ஒரு நிச்சய வீட்டுக்கு போனேன். அங்கே ஒரு ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணுகிறான். யாராவது ஆசீர்வாதத்தை பற்றி பேசினால் அவருடைய சபைக்கே போகாதீர்கள் என்று பேசுகிறான். எவ்வளவு துணிகரம் பாருங்கள். அப்படி என்னத்தை பற்றி பேசணும்? சாபத்தை பற்றியும் வறுமை பற்றியும் இவர்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கபடி கிறிஸ்து எனக்காக சாபமானார் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு காரியம் இப்பொழுது உங்களிடத்தில் சொல்கிறேன். 28 ஆண்டு காலத்திலே ஒரு நாள் கூட ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டு என்று அந்த சபையில பேசினதை நான் கேள்விப்படவே இல்லை. உண்மையாவே சொல்கிறேன், ஒரு நாளும் கேள்விப்படவில்லை. அந்த சபையில இருக்கிற காலத்தில் தானே மிகுந்த கஷ்டங்களையும் வறுமைகளையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. மிகுந்த ஓத்திரம், படாத கஷ்டமே இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலை. அப்பொழுதுதான் ஒரு 14 வருடங்களுக்கு முன்பாக ஜீசஸ் டிவியில பேசிக் கொண்டிருந்த ஒரு நபர், எஸ் பிரான்சிஸ், ஜீசஸ் டிவியில பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய வார்த்தைகளை டிவியிலே கவனிக்க ஆரம்பித்தேன். பிறகு அவரோடு தொடர்பு கொண்ட பொழுது அவர் ஒரு கூட்டத்தார் கொஞ்சம் கூடி வரும் பொழுது இந்த பெல்லோட்டல்ல வச்சு ஒரு 14 வருடங்களுக்கு முன்பு இந்த விசுவாசத்தை பேச ஆரம்பித்தார். ஒரு 14 வருடங்களுக்கு முன்பு இந்த விசுவாசத்தை பேச ஆரம்பித்தார். அவர் வேற யாரும் அல்ல, அவரும் என்னை போல அந்த சபையில இருந்தவர் தான். நான் போகிற அதே சபையில சென்னையில இருந்தவர் தான். ஆனால் ஐயா சாம்பி செல்லத்துறை அவரிடம் உபதேசம் கேட்டுவிட்டு அவர் வந்து பேச தொடங்கினார் 14 வருஷத்துக்கு முன்பாக. அப்பொழுது அவரோடு கூட இருக்கும் பொழுது தூத்துக்குடியில் இருந்து பயங்கரமான எதிர்ப்புகள் வந்தது. காரணம், அந்த ஜீசஸ் டிவி ஓனர் அந்தோனியப்பான ஒரு வாசகத்தை போடுவார் அந்த செய்தி வரும்போது, இயேசு ரெவரண்டாய் வரவில்லை,
சர்வண்டாய் வந்தார் என்று போடுவார். அதாவது இயேசு ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார் என்ற வார்த்தையை தான் அவர் போட்டார். சரியான எதிர்ப்பு. உன் டிவியில் இருந்து அந்த வேடை எடுக்காவிட்டால் உன் டிவியை இழுத்து மூட வைப்போம் என்று இங்கே உள்ள பாஸ்டர் மாதிரிலாம் சபதம் விட்டாங்க தூத்துக்குடியில். அந்த மனிதனோடு நான் இருக்கிற வேளையிலெல்லாம் எப்பொழுதும் மிரட்டல் போன் தான் வரும். உன்னை உயிரோட கொண்டு போடுவோம், உன்னை கொலை பண்ணி போடுவோம், அப்படி என்று அவர்களை மிரட்ட தொடங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த மனிதன் பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் விசுவாசித்து அப்படி செய்ய ஆரம்பிச்சோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் அந்த மனிதன் என்னுடைய கைகளில் வல்லநாடு கிராமத்தில் போய் தம்பி ஊழியம் செய்ய என்று ஒரு ஊழியத்தை கையில் கொடுத்தார். அந்த ஊழியத்தை அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையில் கர்த்தருடைய கிருபையினாலே நான் செய்து வருகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஒரு கிராம ஊழியம்தான். அந்த கிராமத்து மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போய் விடுவார்கள். ஆனால் சாயந்தரம் வந்து விடுவார்கள். சாயந்தரம் போய் நான் அந்த ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த 14 வருடமும் சாம்பி செல்லத்துறை பிரசங்கம், அந்த பிரான்சிஸ் ஐயா பிரசங்கத்தை தவிர வேற யார் பேசினாலும் டிவிலையும் கேட்க மாட்டேன். எந்த சபைக்கும் அதிகமாக போறதே கிடையாது. எந்த சபைக்கும் போறதில்லை. ஏன்? தப்பு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. வசனத்தை தப்பு தப்பா சொல்லி கொடுத்தது வாழ வைக்கிற வார்த்தை இல்லை. எல்லா பாடுகளும் ஓத்திரங்களும் இந்த மாதிரி கஷ்டங்களையே சொல்லி ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாசம் போடு, கண்ணீர் விடு, போராடு. ஒரு அம்மா கூட ஆரம்பிச்சிச்சு தூத்துக்குடியில 7 மணி நேரம் கட்ட விழுக்கிற ஜெபம் என்று. 7 மணி நேரம் இல்லை தேவனுடைய பிள்ளையே, 70 மணி நேரம் கட்ட அவிழ்த்தாலும் உன்னுடைய கட்டுகள் ஒன்று அவிழ்க்கப்பட போறதில்லை. ஒரு பக்கத்தில் நீ அவிழ்த்து கொண்டு வருவாய், இன்னொரு பக்கத்தில் பிசாசு கட்டி கொண்டு வருவான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சத்தியத்தை நீ அறிய வேண்டும். சத்தியம் என்ன சொல்லுகிறது? 2000 வருடங்களுக்கு முன்பாகவே உன் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டிருக்கிற என்பதுதான் சத்தியமே வழிய வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் உண்மை. 2000 வருடங்களுக்கு முன்பே உன் கட்டுகளை எல்லாம் ஒருவர் சிலுவையிலே அறுத்து எறிந்து விட்டார். இனி அவர் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அதுதான் உன்னுடைய நம்பிக்கை, வேற ஒண்ணும் கிடையாது. இப்படி தப்பு தப்பா பேசி ஜனங்களை வாழ விடாம இப்படி பண்ணாங்க. பல விதமான பாடுகளுக்கு உட்பட்டு இந்த சத்தியத்தை அறிந்த பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் ஒரே நாள்ல எல்லாம் நடந்து விடவில்லை. வசனம் உள்ள போய் பாஸ்டர் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அது உள்ள போய் அது வேலை செய்து அது முளை விட்டு அது கதிராகி பிறகு தானியத்தை தருகிறது போல அந்த மாதிரி வசனங்கள் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாயிலிருந்து வந்த பொழுது எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்கிறது. கடந்த வருடம் உங்களுக்கு ஒரு சாட்சியா சொல்லுகிறேன். கடந்த வருடம் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கடந்த வருடம் மே மாசம் 12ஆம் தேதி நான் வீட்டில் இருந்து காலையில எழும்பி சோபால உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்காக நான் உட்கார்ந்து இருக்கிறேன். காலையில இப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் இப்படி கையை விரித்து கொண்டு ஆண்டவரிடத்துல சொல்லுகிறேன், ஆண்டவரே, நான் கடல் தொழில் செய்கிறவன். கடல் தொழில்னா கடலுக்கு போறல வியாபாரம் பண்றவன். ஏப்ரல் 15ஆம் தேதி போட்டு கட்டியாச்சு. ஏப்ரல் 15ல போட்டு கட்டியாச்சுன்னா வருமானம் வராது. அது பிறகு வருமானம் வராது, சும்மா தான் இருக்கணும். ஆனா மே மாசம் 12ஆம் தேதி ஆயிட்டு இன்னைக்கு என் பேர்ல 20,000 30,000 40,000 வருமானம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இப்படி கையை விரிச்சுக்கிட்டு இருக்கேன். காலையிலே உட்கார்ந்து இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, அன்றைக்கு ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தைக்கு நீ ஆமேன் என்று சொன்னபடியினால், அந்த வார்த்தைக்கு ஆமேன் என்று சொன்னபடியினால், அது என்ன வார்த்தை என்றால், அந்த மனிதன் அன்றைக்கு பேசினான், அந்நிய புத்திரன் உன் மதிலை கட்டுவான், உன் மந்தையை மேய்க்கிறவர்கள் நின்று கொண்டு மேய்ப்பார்கள் என்று அந்த மனிதன் சொன்னான். அதற்கு ஆமேன் சொல்லியிருக்க. அவ்வளவுதான். எனக்கு அறிக்கையிட்ட ஞாபகமே இல்லை. அந்த வசனத்தை திருப்பி அறிக்கையிட்ட ஞாபகமே இல்லை. ஆமேன் என்று சொன்னபடியினாலே அந்த வார்த்தை இன்றைக்கு உண்மையில் வந்து பலித்திருக்கிறது என்று ஆண்டவர் அன்றைக்கு காலையிலே வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளையே, அப்பொழுதுதான் நான் யோசித்தேன், அந்நிய புத்திரனா யார் என்று யோசித்தேன். நாகப்பட்டினம் காரைக்காலில் இருக்கிறவர்கள்
2 பேருமே இந்துக்கள். அந்த நாகப்பட்டினத்தில் உள்ள வியாபாரியை இன்றைக்கு வரல நான் என் கண்ணால நேரடியாய் பார்க்கவில்லை, இன்றைக்கு வரல பார்க்கவில்லை. 2 பேருமே இந்து தான், அவர்கள் விசுவாசிகள் அல்ல. அவர்கள் என் பேருக்கு லட்சக்கணக்காக கம்பெனிக்கு மீன் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நான் வீட்டில் இரவெல்லாம் படுத்து கிடக்கிறேன். அவர்கள் இரவு 2 மணிக்கு நின்று என் மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். ராத்திரி 2 மணிக்கு நின்று மந்தையை மேய்த்து கொண்டு, அதான் தேவன் சொன்ன வார்த்தை, அந்நிய புத்திரன் உன் மதிலை கட்டுவான், அவர்கள் உன் மந்தையை நின்று கொண்டு மேய்ப்பார்கள். அவர்கள் என் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், நானோ சுகமாய் படுத்து கொண்டிருக்கிறேன். காலையில் எழும்பி கேட்டதுக்கு கடவுள் என்னிடத்துல சொன்ன காரியம். இப்போ என்றைக்கோ ஒரு மனிதன் ஒரு 14 வருடங்களுக்கு முன்பாக பேசின வார்த்தை ஆமேன் என்று சொன்னபடினாலே என்னுடைய வாழ்க்கையில் வந்து பலிக்குமானால், இன்னொரு காரியம் கூடத்துல சொல்கிறேன். இந்த 14 வருடமும் எந்த சபையிலையும் போய் ஆமேன் போட்டது கிடையாது, மிகுந்த எச்சரிக்கையா இருப்பேன். ஆனால் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால உங்க சபையில சாம்பி செல்லத்துறை வந்த பொழுது நாங்கள் எங்களுடைய குடும்பமாய் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டோம். அப்பொழுது நாங்கள் உள்ள வரும்பொழுது, கூட்டத்துக்கு வரும்பொழுது ஒரு கூட்டத்தார் தகராறு பண்ணி வெளியே போகிறார்கள். அதை நான் பார்த்தேன். அப்பொழுது அவர்களை பார்க்கும்போது எனக்கு பாவமா இருந்தது, சத்தியத்தை தெரியாதபடினாலே இவர்கள் இப்படி போகிறார்கள் என்று. ஆனால் கடைசி நாள் கூட்டத்திலே பாஸ்டரையா ஒரு வார்த்தை சொன்னார்கள், எத்தனை பேர் இந்த சபையை விட்டு போனாலும் பரவாயில்லை, இதுதான் உபதேசம், இதற்காக நான் நிற்பேன் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தை என் காதுகளிலே ஒலித்தது. ஆனாலும் இவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும்படியாக ஒரு நாள் இங்கே நான் வந்தேன். வந்த பொழுது உண்மையாவே என்னுடைய உள்ளம் மிகுந்த குதூகலிக்க தொடங்கியது. ஏனென்றால் 14 வருடம் எந்த டிவியில உள்ள பிரசங்கமோ வேற சபைகளில் உள்ள பிரசங்கமோ போய் கேட்டு ஆமீன் சொல்லாத நான், இந்த தேவ மனுஷன் பிரசங்கிக்கும் போது எல்லா வார்த்தைகளுக்கும் ஆமேன் 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 என்று சொல்லத்தக்கதாக அவர் மிகுந்த வைராக்கியமாக எப்படியாயிலும் இந்த ஜனங்களை வாழ வைக்க வேண்டும், இவர்களை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் பிரயாசப்படுகிறதை நான் பார்க்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் இந்த சபைக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கூட்டங்களை கர்த்தருடைய கருத்தில் கொடுப்போம். சோத்திரம். தேங்க்யூண்ணா.